வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து அதில் வந்து அப்பாயின்மெண்ட் முடிச்சாச்சு. அப்பாயின்மெண்ட்லேயே வந்து நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு எடுத்திருப்பேன். ஸோ இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு அடுத்தது வந்து நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸையும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நேஷனல் நியூஸ் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த நேஷனல் நியூஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப இதில் வந்து நிறைய திட்டங்கள், அதாவது இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு சில முக்கியமான ஒரு சில ஃபேக்ட் இருக்கும். சரியா, அந்த ஃபேக்ட்ல இருந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க போறோம். திருப்பி அதுல இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக்கும் படிக்க போறோம். ரைட்டா, சரி. சரி, இதுல வந்து முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று ரிசல்ட்டே வந்துருச்சு. யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா என்டிஏ கேண்டிடேட்டான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்கர் அவர்கள் வந்து உடல்நலக் குறைவை வந்து பார்த்துட்டிங்கன்னா காரணம் காட்டி அவர் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செய்தார் அப்படின்றத நம்மளுடைய டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அப்போ வந்து அவர் பதவியை ராஜினாமா செய்து கொண்ட காரணத்தினால் இப்போ அவருடைய பதவிக்காக வந்து எலெக்ஷன் வந்து நடத்துச்சு. ஸோ அந்த எலெக்ஷன்ல வந்து என்டிஏ சார்பாக, அதாவது என்டிஏனுடைய விரிவாக்கம் வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், ஸோ அந்த அணி சார்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து போட்டியிடுவதற்கு வந்து நிறுத்தினாங்க. இந்த சைடு இந்தியா பிளாக் ஆப்போசிஷன் பார்ட்டி, ரைட்டா, எதிர்கட்சி வந்து யாரை நிப்பாட்டினாங்க அப்படின்னா முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி, ரிட்டையர்டு ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான பி சுதர்ஷன் ரெட்டி அவர்களை வந்து நிப்பாட்டினாங்க. ரைட்டா, ஸோ யார் ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னா ஜெகதீப் தங்கர் அவர்கள். ரைட்டா, ஜூலை 21. சரி. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது. ரைட்டா, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸ்ல வந்து ஒரு 20-25 தடவைக்கு மேலே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 63 ஆரம்பிக்கும். 63, 64 இந்த வரிசையை பார்க்கலாம். ஸோ 63 எதை பற்றி பேசணும், இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒருத்தவங்க வேணுன்றதை பற்றி பேசும். 64 வந்து அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவர் அப்படின்றத பற்றி பேசும், ராஜ்யசபாவினுடைய சேர்மன்றதை பற்றி. அடுத்தது 65 வந்து பிரசிடென்ட் இல்லாத நேரத்துல வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பிரசிடென்ட்டா வந்து போக முடியும் அப்படின்றத பத்தி பேசும். ரைட்டா, அதாவது பிரசிடென்ட்டுடைய வேலை யார் பார்ப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். 66 வந்து வைஸ் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷனை பத்தி பேசும். அடுத்து 67 வைஸ் பிரசிடென்ட்டுடைய பதவி காலத்தை பத்தி பேசும், 5 வருடங்கள். 68 வந்து டைம் ஆஃப் ஹோல்டிங் த எலெக்ஷன் டு ஃபில் அ வேக்கன்சி. ரைட்டா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 6, 8 இருக்கு, நடுவில் வந்து 7 மட்டும் காணும், அதாவது 7 வந்து மிஸ் ஆகுது, வேக்கண்ட் ஆகுது. ஸோ வேக்கன்சியை பற்றி பேசுது. ஸோ இன்கேஸ் வந்து துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா அடுத்து எலெக்ஷனை வந்து எந்த ஒரு டைம்குள்ளே வந்து வைக்கணும் அப்படின்றத பற்றி பேசுறது வந்து 68. அடுத்து 69 வந்து பதவி பிரமாணத்தை பற்றி பேசுது. 70 வந்து அதர் கண்டின்ஜென்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதர் கண்டின்ஜென்சி. குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து துணை குடியரசுத் தலைவரும் பார்த்துக்கலாம் அப்படின்றத பத்தி பேசுறது ஆர்டிகல் 70. 71 வந்து அதாவது பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் இருக்குல்ல, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எலெக்ஷன் மேட்டர்ஸை பத்தி பேசுறது. எலெக்ஷன் மேட்டர்ஸ். ரைட்டா, இது. ஸோ இது இந்த 63 71 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ மெயினா இருக்கிறது 63 70 வரைக்கும் தான். ஸோ அப்ப 63 வந்து துணை குடியரசுத் தலைவர், 64 வந்து அவங்க தான் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருப்பாங்க. அதுக்கடுத்து 67 வந்து பிரசிடென்ட் இல்லாத நேரத்தில் வைஸ் பிரசிடென்ட்டா வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட் ஆவாங்க. அடுத்து திருப்பி வந்து பிரசிடென்ட் இல்லாத நேரத்தில் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஆகுறாங்கல்ல, ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் இல்லாம போறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, ஒண்ணு வந்து பிரசிடென்ட் வந்து ராஜினாமா செய்திருக்கலாம், இல்ல உடல்நல குறைவால வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அவர் வந்து பதவியில இல்லாம இருக்கலாம், அல்லது இறந்து போயிருக்கலாம், அல்லது வந்து பார்த்துட்டீங்கன்னா பதவியை விட்டு அவங்களை வந்து தூக்கி இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும். ஸோ அப்ப வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் பிரசிடென்டா இருப்பாங்க. அதுக்குள்ள பிரசிடென்ட் வந்து புது பிரசிடென்ட்டை தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து வைஸ் பிரசிடென்ட் அவங்க பதவிக்கே வந்துருவாங்க. ரைட்டா, 66 எலெக்ஷனை பத்தி பேசுது. 67 வந்து அவங்களுடைய பதவி காலத்தை பத்தி பேசுது. 68 வந்து அந்த வேக்கன்சி, அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து இன்கேஸ் வந்து சீட்டு வேக்கண்டா இருந்துச்சுன்னா
எத்தனை நாளைக்குள்ள எலெக்ஷனை வச்சு புதுசா ஒருத்தர் தேர்வு செய்யணும்ன்றத பத்தி பேசுது. 69 இவருங்க ஓ ஓ ஓ பதவி பிரமாணத்தை பத்தி பேசுது. இங்கேயும் பாருங்க ஓ அதர் கண்டின்ஜென்சி அதை பத்தி பேசுது. 71 பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் மேட்டர்ஸை பத்தி பேசுது. 71. ஓகே, அடுத்தது வந்து ஸோ பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் கேமிங் பில் 2025 அப்படின்ற ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆன்லைன் கேமிங் பில். ஸோ இந்த கேமிங் பில்லு கீழே வந்து ரியல் மணி கேம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உண்மையான மணி வச்சு டீல் பண்ற ஒரு சில கேம்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ரைட்டா, ரத்து செஞ்சுட்டாங்க, தடை செஞ்சுட்டாங்க. ட்ரீம் 11, அதுக்கப்புறம் எம்பிஎல், அதுக்கப்புறம் போக்கர் பாசி, இந்த மாதிரி. ரைட்டா, ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, 2 கோடி வரைக்கும் ஃபைன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா, அடுத்தது ஏசியாவினுடைய மிகப்பெரிய சரக்கு ரயில். ரைட்டா, ஆசியாவினுடைய மிகப்பெரிய சரக்கு ரயில். ஸோ இதை வந்து எங்க அதனுடைய பெயர் வந்து என்னன்னா ருத்ராஸ்திரா. அதனுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா ருத்ராஸ்திரா. கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் வந்து நீளமுடையது. ரைட்டா, ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசில இருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ட்ரெயின் விட்டாங்க தெரியுமா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எப்போ விட்டாங்க? ஓகே, ஸோ இது வந்து எப்பொழுதுனா ஏப்ரல் 1853. இது எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னா பாம்பேல இருந்து தானே வரைக்கும். டோட்டலா எத்தனை கிலோமீட்டர்னா இது 34 கிலோமீட்டர். ரைட்டா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் விட்டாங்களா, அதுக்கு டோட்டலா எத்தனை இன்ஜின் அப்படின்னா ஒரு 3 இன்ஜின். என்னென்ன அந்த 3 இன்ஜின் பேர் வந்து என்னன்னா சாஹிப், சுல்தான், சிந்து. சாஹிப், சுல்தான், அதுக்கப்புறம் சிந்து. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்தியன் ரயில்வேஸ் இருக்குல்ல, இந்தியன் ரயில்வேஸினுடைய சேர்மன் தலைவர் வந்து யார் அப்படின்னா சதீஷ்குமார். அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல், இயக்குனர் ஜெனரல் வந்து யார் அப்படின்னா சோனாலி மிஸ்ரா. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரீசெண்டாக நியூஸ்ல வந்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, கிளவுட் பர்ஸ்ட் வந்து நடந்திருக்கு. கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, அதாவது மழை வர்றது ஓகே, சடனா வந்து பார்த்துட்டீங்கன்னா பயங்கரமா மழை வர்றது வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம், ஆனா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல வந்து பார்த்துட்டீங்கன்னா மழை வர்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதை கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிளவுட் பர்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக எங்க நடந்துச்சு அப்படின்னா உத்தரகாஷியில இருக்கக்கூடிய தராலி ஏரியால தான் நடந்திருக்கு. ரைட்டா, உத்தரகாண்ட்ல. ரைட்டா, சரி, நம்ம இந்தியாலும் கிடையாது, உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் வெட்டஸ்ட் பிளேஸ் எது? உலகத்திலேயே வெட்டஸ்ட் பிளேஸ் அது வந்து எது? வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. முன்னாடி செரப்புஞ்சி இருந்துச்சு, இப்போ வந்து மவுசென்ட்ரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்றோம், இப்போ சென்னையில வந்து 10 இன்ச்சு மழை வந்து பதிவானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இத்தனை சென்டிமீட்டர். ஸோ கிட்டத்தட்ட இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 இன்ச்சு மழை வந்து பதிவாகும். ரைட்டா, எங்கன்னா இந்த மவுசென்ட்ரம்ல. இந்த மவுசென்ட்ரம்க்கு அடுத்து எது அப்படின்னா செரப்புஞ்சி. மவுசென்ட்ரம்க்கு அடுத்து செரப்புஞ்சி. அடுத்தது ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேக் இன் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். ஸோ இப்போ கிரீன் ஹைட்ரஜனுக்கும் நார்மல் ஹைட்ரஜனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நார்மலாக அந்த கிரீன் ஹைட்ரஜன் சொல்றாங்களா, அந்த கிரீன் அப்படின்ற வார்த்தை வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பசுமை. ரைட்டா, அதாவது இந்த கிரீன் ஹைட்ரஜனை வந்து எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ரெனியூபிள் எனர்ஜி மூலியமா ரெடி பண்றாங்க. இந்தியாவினுடைய முதல் மேக் இன் இந்தியா கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து எங்க அப்படின்னா காண்ட்லா துறைமுகம். எங்க அப்படின்னா காண்ட்லா துறைமுகத்துல தான். ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்றது வந்து எந்த ப்ராசஸ் மூலியமா இதை வந்து உருவாக்குவாங்க அப்படின்ட்டு கேட்டா எலக்ட்ராலிசிஸ். அந்த ப்ராசஸ் பெயர் வந்து எலக்ட்ராலிசிஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜன் எதையும் எதையும் பிரித்து உருவாக்குவாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறதன் மூலியமாக தான் உருவாக்குவாங்க. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். இந்த ஹைட்ரஜனையும் அதாவது ஸ்பிளிட் இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிற அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து எலக்ட்ராலிசிஸ் அப்படின்ட்டு. ரைட்டா? எலக்ட்ராலிசிஸ். ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து உருவாக்குவதற்கு ஏதோ ஒரு பவர் தேவைப்படும்ல. ரைட்டா? ஏதோ ஒரு ஃபியூவல். ரைட்டா? ஃபியூவல் வந்து ஒரு பவர் வந்து தேவைப்படும். அதுதான் வந்து எந்த பவர் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோலார் எனர்ஜி, அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி பவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ரைட்டா? கிரீன் ஹைட்ரஜன். அடுத்தது பாருங்க. ஓகே, முதலாவது பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் எங்க நடக்க போகுது அப்படின்னா புதுதில்லியில தான் நடக்க போகுது. ரைட்டா? முதலாவது பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் எங்க நடக்க போகுது அப்படின்னா புதுதில்லியில. ஸோ அதை வந்து சப்தசூர் அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க. சப்தசூர், 7 நேஷன்ஸ் 1 மெலடி அப்படின்ற ஒரு கருப்பொருளை வந்து வச்சிருக்கிறாங்க. ரைட்டா? பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் பிம்ஸ்டெக்னுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் multi-sectoral technical and economic cooperation. இந்த பிம்ஸ்டெக் ஆனது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1997 வந்து உருவாக்கப்பட்டது. பிம்ஸ்டெக் 1997 எந்த ஒரு உடன்படிக்கை மூலியமா, எந்த ஒரு பிரகடனம் மூலியமா உருவாக்கப்பட்டதுன்னா பேங்காக் டிக்ளரேஷன். பேங்காக் டிக்ளரேஷன் மூலியமா உருவாக்கப்பட்டது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன முக்கியம்னா இந்த பிம்ஸ்டெக்னுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா தாக்கால இருக்கு. தாக்கா எங்க இருக்கு? பங்களாதேஷினுடைய தலைநகரம் தான் தாக்கா. இதனுடைய உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து என்னன்னா MBBS NIT. உறுப்பினர்களுக்கு ஷார்ட்கட் வந்து MBBS NIT. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றது, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பே ஆஃப் பெங்கால்னு போட்டிருக்கப்ப வங்காள விரிகுடாவை சுற்றி தான் வந்து இந்த நாடுகள் எல்லாமே இருக்கும். அப்போ சரியா, அப்படின்றது பார்க்குறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மலேசியன் போட முடியுமா? கிடையாது. ஏன்னா வங்காள விரிகுடா பக்கத்தில் எம்ல ஆரம்பிக்கிற நாடு வந்து என்ன இருக்குன்னா மியான்மர் இருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்து B ஃபார் பூட்டான், அடுத்த B ஃபார் பங்களாதேஷ், அடுத்து S அப்படின்றது ஸ்ரீலங்கா, அடுத்து N நேபாள், I ஃபார் இந்தியா, T ஃபார் தாய்லாந்து. ரைட்டா? T ஃபார் தாய்லாந்து. இது அதுக்கடுத்து இப்போதைக்கு பிம்ஸ்டெக்னுடைய ஹெட்டு. ரைட்டா? பிம்ஸ்டெக்னுடைய ஹெட் அதாவது செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யார் இருக்கிறாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இந்திரா மணி பாண்டே. இந்திரா மணி பாண்டே தான் வந்து இப்போதைக்கு தலைவரா இருக்கிறாங்க. ரைட்டா? செக்ரட்டரி ஜெனரல். ஓகே, அடுத்தது பாருங்க. அன்டா சிமாரியா பிரிட்ஜ் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க? அன்டா சிமாரியா பிரிட்ஜ் எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பீகார்ல வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட்டா? பீகார்ல எவ்வளவு மீட்டர் நீளமுடையது அப்படின்னா 1.86 கிலோமீட்டர் வந்து நீளமுடையது. சரியா? எது மேல அமைச்சிருக்காங்கன்னா நேஷனல் ஹைவே 31 ஆரம்பிச்சு வச்சது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ரைட்டா? ஸோ இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய இதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு கட் ஆட் பண்றேன். ஸோ இந்தியாவிலேயே இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ், மிக நீளமான ரயில்வே பிரிட்ஜ் எது? மிக நீளமான ரயில்வே பிரிட்ஜ் எதுனா போகிபீல் பிரிட்ஜ். போகி
அது வந்து என்னன்னா போகி பீல் பிரிட்ஜ் தான். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் நீளமுடையதுன்னா 4.9 கிலோமீட்டர் நீளமுடைய போகி பீல் பிரிட்ஜ் தான். இதுவே வந்து இரண்டாவது மிக நீளமான ரயில்வே பிரிட்ஜ் எது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து வேம்பநாடு லேக்ல அமைந்திருக்குது. ரைட்டா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேம்பநாடு ஏரி அது கேரளாவில் அமைந்திருக்குது. வேம்பநாடு ஏரி மேல கேரளாவில் அமைந்திருக்குது. ஓகே. அடுத்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாஸ் இல்லைன்னா வேர்ல்ட்ஸ். இந்தியாஸ் அல்லது வேர்ல்ட்ஸ். உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பிரிட்ஜ் எதுனா அது பேர் வந்து செனாப் ரயில்வே பிரிட்ஜ். செனாப் ரயில்வே பிரிட்ஜ். ரைட்டா, கிட்டத்தட்ட வந்து 359 மீட்டர் மேல வந்து கட்டியிருக்கிறாங்க. 359 மீட்டருக்கு மேல வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்தியாவிலேயே மிக நீளமான டனல் அப்படின்ட்டு கேட்குறப்ப, சரியா, இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரயில்வே டனல் அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து அதை பீர் பஞ்சல் டனல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, இந்தியாஸ் லாங்கஸ்ட் டிரான்ஸ்போர்ட் டனல். டனல்னா சுரங்கம். இந்தியாஸ் லாங்கஸ்ட் டனல் எதுனா பீர் பஞ்சல் டனல். பீர் பஞ்சல் டனல் கிட்டத்தட்ட 11.2 கிலோமீட்டர் நீளம் உடையது. ரைட்டா, ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் வெறுமனே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ரயில்வே பிரிட்ஜ்னு கேட்காம இந்தியாஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னா அது பேர் வந்து என்னன்னா அட்டல் சேத்து டனல். அட்டல் சேத்து பிரிட்ஜ். அட்டல் சேத்து பிரிட்ஜ் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எத்தனை கிலோமீட்டர் நீளம் உடையதுன்னா 21.8 கிலோமீட்டர். ரைட்டா, 8 கிலோமீட்டர் நீளமுடையது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது யாக்டேன் கிராமம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. யாக்டேன் கிராமம். ஸோ இந்த கிராமமானது வந்து எங்க இருக்குது அப்படின்னா சிக்கிம்ல இருக்குது. சிக்கிம்ல இருக்கக்கூடிய பாக்யாங் மாவட்டத்துல யாக்டேன் கிராமம். அதுதான் வந்து இந்தியாவினுடைய முதலாவது டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ். டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க. டிஜிட்டல் நாடோடி கிராமமாக தொடங்கப்பட்டுள்ளது இதுதான். ரைட்டா, ஸோ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் சிக்கிம்ல வந்து ஒரு தேசிய பூங்கா இருக்குது. அதுதான் வந்து கஞ்சன்சுங்கா தேசிய பூங்கா. கஞ்சன்சுங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்குதுன்னா அது வந்து சிக்கிம்ல தான் இருக்குது. ரைட்டா, அது எங்க இருக்குது அப்படின்னா சிக்கிம்ல தான் கஞ்சன்சுங்கா நேஷனல் பார்க் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கஞ்சன்சுங்கா நேஷனல் பார்க் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து மிக்சடு யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ரைட்டா, மிக்சடு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஏன்னா யுனெஸ்கோனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து டோட்டலாக இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னா 44 இருக்குது. ஸோ அந்த 44ல் வந்து 36 கலாச்சாரம் தொடர்பாகவும் 7 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இயற்கை தொடர்பாகவும் ஒன்னே ஒன்று தான் மிக்சடு சைட் இருக்கு. அந்த ஒன்று தான் வந்து கஞ்சன்சுங்கா நேஷனல் பார்க். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா சிகாண்டூர் பிரிட்ஜ். சிகாண்டூர் பிரிட்ஜ் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அம்பரகொட்லு கலசவல்லி பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சாராவதி நதியின் மேல. சரியா, சாராவதி நதிக்கு மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா சிகண்டூர் பிரிட்ஜ் அப்படின்ற ஒண்ணு அதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. எங்க இருக்குது அப்படின்னா கர்நாடகால இருக்குது. கர்நாடகா. ஸோ சாராவதி நதியில தான் வந்து எந்த ஒரு நீர்வீழ்ச்சி அமைந்திருக்குன்னா ஜாக் ஃபால்ஸ். ஜாக் நீர்வீழ்ச்சி வந்து அது சாராவதி நதியில தான் அமைந்திருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஸோ எம்டிஏ அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா, எம்டிஏ அப்படின்றது மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சாரம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ் அப்படின்ற ஒரு நோயை வந்து முற்றிலுமாக எலிமினேட் பண்றதுக்கு. சரியா, அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒழிக்கிறதுக்காக வந்து லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ்
ஒரு கேம்பெயின் அப்படின்ற ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ் அப்படின்றது வந்து யானைக்கால் நோய், ரைட்டா? ஸோ இந்த லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ் அப்படின்றது ஒரு பாராசிட்டிக் டிசீஸ், பாரசைட்ஸ் மூலியமா வரக்கூடிய ஒரு நோய். பாரசைட்ஸ் மூலியமா வரக்கூடிய ஒரு நோய் தான் அது. வந்து மெயினா வந்து என்ன பாரசைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபிலாரியல் வார்ம்ஸ் அப்படின்ட்டு சொன்ன பேர்லயே இருக்கும், ஃபிலாரியல் வார்ம், ரைட்டா? அது ஒரு வகையான ஒரு ரவுண்ட் வார்ம், அது மூலியமா வரக்கூடியது. ஓகே, ஸோ இதை வந்து ஒழிப்பதற்காக தான் ஒரு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ரைட்டா? MDA, மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேம்பெயின். எதற்காக அப்படின்னா லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ் வந்து ஒழிப்பதற்காக அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொசுக்கடி மூலியமாகவும் இது வரும், சரியா? கொசுக்கடி மூலியமாகவும் இது வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இந்தியாவினுடைய முதல் தேசிய அளவிலான ஒரு கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி, தேசிய அளவிலான ஒரு கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா ஆனந்த் அப்படின்ற ஒரு இடத்துல, குஜராத்ல இருக்கக்கூடிய ஆனந்த். இது பேர் வந்து என்னன்னா திரிபுவன் ஷக்காரி யூனிவர்சிட்டி, திரிபுவன் ஷக்காரி யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இப்போ கோஆபரேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? கோஆபரேட்டிவ் நம்மளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்புல கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்திய அரசியலமைப்புல கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து எந்த ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணப்பட்டதுன்னா 97வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011 வந்து ஆட் பண்ணாங்க, ரைட்டா? 2011. ஸோ இதே சட்ட திருத்தத்துல தான் வந்து ஆர்டிக்கல் 43B அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணாங்க, ரைட்டா? கோஆபரேட்டிவ்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 243 இசட் ஹெச்ல இருந்து ஆர்டிக்கல் 243 இசட் டி வரைக்கும் கம்ப்ளீட்டா என்ன இருக்குதுன்னா கோஆபரேட்டிவ்ஸை பத்தி தான் இருக்கும். எந்த பார்ட்ல கோஆபரேட்டிவ்ஸை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 9Bல சொல்லியிருக்கிறாங்க, பார்ட் 9Bல, ரைட்டா? ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, யுனெஸ்கோ, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, யுனெஸ்கோ வந்து அவங்களுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து 44வது இந்தியன் சைட் வந்து எது அப்படின்னா மராத்தியர்களுடைய மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் தான். மராத்தியர்களுடைய மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் டோட்டலா வந்து 12 கோட்டைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல 11 கோட்டைகள் வந்து மகாராஷ்டிரால, ஒரு கோட்டை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. சொட்ல மொத்தமா வந்து மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்ட்டு யுனெஸ்கோ வந்து அவங்களுடைய அதாவது பாரம்பரிய அடையாளத்திற்காக வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, மராத்தாவினுடைய மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்ட்டு. அதுல 12 கோட்டைகள் உள்ளடங்கி இருக்குது. 12 கோட்டைகள்ல 11 கோட்டை மகாராஷ்டிராலையும் 1 வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன கோட்டை அப்படின்னா ராய்கட் கோட்டை. இந்த ராய்கட் கோட்டையில தான் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு வந்து சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டமானது வந்து முடிசூட்டப்பட்டது இந்த கோட்டையில தான். அது போக மராத்தியர்களுடைய தலைமையகமாகவும் இந்த ராய்காட் கோட்டை தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்டை வந்து எதுனா செஞ்சி கோட்டை, சரியா? செஞ்சி கோட்டை அப்படின்ட்டு கிரேட் வால் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க செஞ்சி கோட்டை. அடுத்து ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னும் செஞ்சி கோட்டையை தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஸோ இது வந்து 44வதா? 43வது தளம் என்ன அப்படின்ட்டு கேட்டா 43வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா அது என்னன்னா மொய்தாம்ஸ். ஸோ இந்த மொய்தாம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு புதைவிடம். யாருடைய புதைவிடம் அப்படின்னா அஸ்ஸாமை ஆட்சி செய்த அஹோம் வம்சத்தினுடைய புதைவிடம். ஸோ மொய்தாம்ஸ் வந்து மவுண்ட் burial system of the Ahom dynasty, ரைட்டா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ இந்த ராய்கட் கோட்டையில தான் வந்து சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டமானது வந்து சிவாஜி அவர்களுக்கு முடிசூட்டப்பட்டது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எப்பொழுது அப்படின்னா 1674. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இந்தியாவில் வந்து ராம்சார் தலங்கள், ரைட்டா? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈரநிலங்கள் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக ராம்சார் ஒப்பந்தமானது வந்து கையெழுத்திடப்பட்டது. ஸோ இந்த ராம்சார் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 89 இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணியிருக்காங்க.
ஒன்று கிச்சான் அப்படின்ற ஒன்று ராஜஸ்தான்ல, மெனார் அப்படின்ற ஒரு ஈரநிலம், அதுவுமே ராஜஸ்தான்ல தான். ஓகே. ஸோ ராம்சார் கன்வென்ஷன். ஸோ ராம்சார் கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது வந்து கையெழுத்தானதுன்னா February 2, 1971 வந்து சைன் பண்ணது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குஜராத் இஸ் த ஃபர்ஸ்ட். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரொம்ப முக்கியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு லான்ச் எ ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங், சரியா? ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு, ரைட்டா? பழங்குடியின மரபணு வரிசை முறை திட்டத்தை தொடங்கிய முதல் இந்திய மாநிலம் வந்து அது குஜராத் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? குஜராத்ல வந்து எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னா GBRC, அதாவது குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர். அந்த அளவுக்குலாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, இதோட நிப்பாட்டிடுவாங்க. எந்த மாநிலம் ஆரம்பிச்சது அப்படின்ற மட்டும்தான் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து அது குஜராத். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ட்ரைபல்ஸை பொறுத்த வரைக்கும், பழங்குடியின மக்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஆர்டிக்கல்ல வந்து ட்ரைபல்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 342க்கு கீழே. ஸோ இப்போ வந்து ஒரு குழு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரிவினர் வந்து ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்கள வந்து அங்கீகரிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து அங்கீகரிப்பாங்க, சரியா? அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்டிக்கல் 243D, அடுத்து ஆர்டிக்கல் 330, அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 332, இது 243D. இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே? ஸோ இந்த மூணுமே வந்து எதை பத்தி பேசுனா, ரிசர்வேஷனை பத்தி தான் பேசு, அவங்களுக்கான இட ஒதுக்கீடை பத்தி தான் பேசுது. 243D வந்து எங்க அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னா பஞ்சாயத்துல வந்து சீட்டு ஒதுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க, பஞ்சாயத்து. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 330 வந்து எங்க வந்து சீட்டு ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா லோக்சபா. 332 வந்து எங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபையில, ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபையில இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது, ஓகே? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ். யார் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது ட்ரைபல்ஸ் ரிலேட்டடா, ஓகே? ஸோ நம்ம ட்ரைபல்ஸ்லேயே வந்து ஸ்கெடியூல்ஸ் பார்த்தோம். ஸ்கெடியூல்ஸ் வந்து டியர்ஸ் ஆஃப் ஓல்டு PM அப்படின்ட்டு நம்மளுடைய அந்த செட்டு ஒரு நாளைக்கு வந்து 10 வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஸ்கெடியூல்ஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன், ரைட்டா? அதுல வந்து அதையுமே ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு PM அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து 5வது ஸ்கெடியூலும் 6வது ஸ்கெடியூலும் ட்ரைபல்ஸை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ 5வது ஸ்கெடியூல் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸை பத்தி. இங்க வந்து ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் எந்த மாநிலம் அப்படின்னா ATM ஸ்கொயர், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 மாநிலத்துக்கு மட்டும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இன்ட்ரடியூசர்ஸ் கியான் போஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து எது கூட ஒத்து போகிறது அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை கூட ஒத்து போகுது அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் பண்ணும். எதை டெலிவரி பண்ணும் அப்படின்னா வந்து எஜுகேஷனல், கல்ச்சரல் அண்ட் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் புக்ஸ், சரியா? புக்ஸை டெலிவர் பண்றதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து அது கியான் போஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க, கியான் போஸ்ட். அடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயமே தான். செனாப் ரிவர் மேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 359 மீட்டருக்கு மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான ஒரு ரயில்வே பாலத்தை வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க, ரைட்டா? அது பேர் தான் வந்து என்ன பண்ண செனாப் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க, ஓகே? எத்தனை மீட்டர் நீள முடியாதுன்னா கிட்டத்தட்ட 1.3 கிலோமீட்டர், ரைட்டா? 1.3 கிலோமீட்டர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அடுத்தது பிரைம் மினிஸ்டர் அது போக வந்து 5 பிரிட்ஜ் அப்படின்ற ஒன்னையும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியாவினுடைய முதல் கேபிள் ஸ்டைட் ரயில்வே பிரிட்ஜ் 5 பிரிட்ஜ். அடுத்தது
IATA சரியா, அதாவது இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் எண்பத்தி அதனுடைய 81வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 2025 நடந்துச்சு சரியா. இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா புதுடெல்லியில வச்சுதான் நடந்துச்சு. ஓகே, எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 81வது பதிப்பு. கிட்டத்தட்ட 42 வருஷம் கழிச்சு இந்தியா நடத்தியிருக்காங்க 1983 அப்புறம். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சோனாமர்க் சுரங்கப்பாதை, சோனாமர்க் டனலை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சோனாமர்க் சுரங்கப்பாதையை வந்து எங்க தொடங்கி வச்சிருக்கிறாங்கன்னா அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஓகே, சரி நெக்ஸ்ட். ஸோ இந்த இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டெப்த்தாக போயிட்டு நம்ம படிக்க வேண்டாம். ரொம்ப டெப்த்தாக படித்தோன்னா அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவினுடைய முதல் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம். இந்தியாவினுடைய முதல் அண்டர் வாட்டர் மியூசியம் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த செயற்கை நுண்ணறிவுக்கான உச்சி மாநாடை வந்து யார் நடத்த போறாங்கன்னா இந்தியா தான் நடத்த போறாங்க. இந்தியா தான் வந்து அடுத்த உச்சி மாநாடை நடத்த போறாங்க. ரைட்டா? ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தந்தையாக கருதப்படுபவர் வந்து யாருன்னா ராஜரெட்டி. இந்திய அளவில் வந்து யார் தந்தையாக கருதப்படுறாரு, அதுக்கப்புறம் உலக அளவில் யார் வந்து தந்தையாக கருதப்படுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அளவில் வந்து செயற்கை நுண்ணறிவின் தந்தையாக கருதப்படுபவர் வந்து ராஜரெட்டி. அடுத்து உலகளவில் வந்து செயற்கை நுண்ணறிவின் தந்தையாக கருதப்படுபவர் வந்து ஜான் மெக்கார்த்தி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 10வது பதிப்பு ரைசீனா உரையாடலினுடைய 10வது பதிப்பு வந்து நடந்துச்சு. ரைசீனா அப்படின்றது ரைசீனா மலைகள். ரைசீனா மலை எங்க இருக்குதுன்னா புதுடெல்லியில தான் இருக்கு. ஸோ அங்கதான் வச்சு இது வந்து நடந்திருக்குது. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா நியூசிலாண்டினுடைய பிரதம மந்திரி தான் வந்திருக்கிறார். யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் லக்சன். 3 நாள் நடந்துச்சு. இதனுடைய ஒரு கருப்பொருள் வந்து என்னன்னா காலச்சக்கரா, பீப்புள், பீஸ் அண்ட் பிளானட். அடுத்தது இந்தியாவுடைய முதல் ஆத்துல இருக்கக்கூடிய டால்பினை வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆறுல இருக்கக்கூடிய டால்பின்ஸ் டோட்டா எவ்வளவு இருக்குன்றத எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது பாருங்க, இதுல வந்து கிட்டத்தட்ட 6327 டால்பின்ஸ் வந்து பதிவாயிருக்குது. இருக்கிறதுலே அதிகமான டால்பின் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு. அடுத்து வந்து பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது. ஸோ டால்பின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஞ்சம் ஃபேமஸான டால்பின்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா இண்டஸ் ரிவர் டால்பின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன டால்பின்ஸ் எல்லாமே இருக்குதுன்னா இந்தியாவினுடைய அக்வாட்டிக் அனிமல் வந்து கேஞ்சட்டிக் டால்பின். வேற எந்த டால்பின்லாம் இருக்கும் அப்படின்னா இண்டஸ் ரிவர் டால்பின். அதுக்கு அடுத்தது வந்து ஈரவாடி டால்பின்ஸ். இதெல்லாம் இந்தியால பார்க்கக்கூடியது. ஈரவாடி டால்பின். ஸோ இதுல வந்து கேஞ்சட்டிக் டால்பின் வந்து எங்க இருக்குன்னா கங்கை நதியில தான் இருக்கும். இல்ல இண்டஸ் ரிவர் டால்பின் இருக்குல்ல, இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பியாஸ் நதியில அதிகமா இருக்கும். இண்டஸ் நதியினுடைய கிளை நதியான பியாஸ் நதியில அதிகமா இருக்கும். ஈரவாடி டால்பின் வந்து அதிகமா எங்க இருக்கும் அப்படின்னா சிலிக்கா ஏரியில அதிகமா இருக்கும். ஸோ நார்மலாவே வந்து டால்பின்ஸ் இருக்குல்ல, டால்பின்ஸ் வந்து போடுற சவுண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளிக்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. போடுற சவுண்டை வந்து என்னன்ட்டு அழைப்பாங்கன்னா கிளிக்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டால்பின்ஸ் வந்து எந்த சவுண்டை பயன்படுத்தணும்? அல்ட்ராசானிக் சவுண்ட் இதை பயன்படுத்தணும். ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு மகாரத்னா, அதுக்கப்புறம் மினி ரத்னா, அடுத்து நவரத்னா அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது சேவை நிறுவனங்கள் இருக்குல்ல, பொது நிறுவனங்கள். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதில் நவரத்னா ஸ்டேட்டஸ் தான் ஒரு உயரிய ஸ்டேட்டஸ். அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா IRCTCக்கும்
ஐஆர்எஃப்சிக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐஆர்சிடிசியினுடைய விரிவாக்கம் வந்து இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். ஐஆர்எஃப்சியினுடைய விரிவாக்கம் வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ரைட்டா? ஐஆர்சிடிசிக்கும் ஐஆர்எஃப்சிக்கும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நவரத்ன ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல ஐஆர்சிடிசியினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா சஞ்சய் குமார் ஜெயின். ஐஆர்சிடிசி சஞ்சய் குமார் ஜெயின். ஓகே, அடுத்தது இது வந்து 25வது மற்றும் 26வது நவரத்னம். அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்குது. ரைட்டா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் வந்து ஒன்று நடந்திருக்குது. எங்க அப்படின்னா மினி சுவிட்சர்லாந்து அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பகல்கம் தாக்குதல் தான். ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து எதிராக தான் வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணோம். ரைட்டா? ஆப்ரேஷன் பேர் வந்து என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒன்று. ரைட்டா? ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 தீவிரவாதிகளினுடைய 9 தளங்களானது வந்து அழிக்கப்பட்டது. ரைட்டா? 9 தளங்கள் வந்து 9 டெரர் கேம்ப்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அழிக்கப்பட்டது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டட் வந்து நிறைய ஒரு சில வீடியோஸும் நான் போட்டிருப்பேன். ரைட்டா? ஆப்ரேஷன் சிவா இருக்கு, ஆப்ரேஷன் சிந்து இருக்கு, அதுக்கடுத்து வந்து ஆப்ரேஷன் அஜய் அப்படின்ற ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதையும் ஒரு தடவை வீடியோவில் நீங்க பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஷார்ட்கட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது பாருங்க. ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா டிஆர்எஃப், அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து குளோபல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக வந்து அமெரிக்கா வந்து த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து அறிவிச்சிருக்குது. அடுத்தது நாட்டிய சாஸ்திராவையும் ஸ்ரீமத் பகவத்கீதையையும் வந்து யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரிஜிஸ்டர். ஸோ நாட்டிய சாஸ்திராவை வந்து எழுதுனது வந்து யார் அப்படின்னா பரதமுனி. பகவத்கீதையை வந்து எழுதினது வேது வியாஸ். அடுத்தது மாதவ் நேஷனல் பார்க்கை வந்து 58வது புலிகள் காப்பகமா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து இந்தியாவில் எத்தனை புலிகள் காப்பகம் இருக்குன்னா 58 தான் இருக்கு. அதுல 58வது வந்து மாதவ் நேஷனல் பார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நேஷனல் ஜீரோ மிசில்ஸ் ரூபெல்லா எலிமினேஷன். ரைட்டா? நேஷனல் ஜீரோ மிசில்ஸ் ரூபெல்லா எலிமினேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சது வந்து யார் அப்படின்னா இந்திய அரசாங்கம் தான். நேஷனல் ஜீரோ மீசில்ஸ் ரூபெல்லா எலிமினேஷன். ஸோ இதுல வந்து மீசில்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வைரஸ் டிசீஸ். எதால தாக்கக்கூடியது அப்படின்னா இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஹெல்த் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து உலக சுகாதார அமைப்பு இருக்கு. உலக சுகாதார அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1948. தலைமையகம் எங்க இருக்கு? ஜெனீவால இருக்கு. ஜெனீவா எங்க இருக்கு? சுவிட்சர்லாண்டுல இருக்கு. உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா டெட்ரோஸ் அதானம் கேப்ரியசஸ். அடுத்து ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய குளோபல் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் நெட்வொர்க். ஸோ என்ன பார்த்தோம்? 1948 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் வந்து ஜெனீவால இருக்கு. தலைவர் வந்து டெட்ரோஸ் அதானம் கேப்ரியசஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டெவலப் ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸ். ரைட்டா? மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகளை உருவாக்கிய முதல் நாடாக வந்து எந்த நாடு வந்து இருக்குது அப்படின்னா அது இந்தியா தான். டோட்டலா 2 வகை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஒன்று வந்து டிஆர்ஆர் தான் 100 கமலா, இன்னொன்று வந்து பூசா டிஎஸ்டி ரைஸ் 1. சரியா? ஒன்று வந்து டிஆர்ஆர் தான் 100 கமலா, இன்னொன்று வந்து பூசா டிஎஸ்டி ரைஸ். ரைட்டா? உருவாக்குனது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்.
அடுத்தது அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் டீப் வாட்டர் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். டீப் வாட்டர் நல்லது கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். அதாவது இது என்னன்னா இப்ப இலங்கையில இருந்து ஐரோப்பாவுக்கு இலங்கையில இருந்து ஐரோப்பாவுக்கு வந்து ஒரு கப்பல் போக போகுதுன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னு இருக்குல்ல அங்க வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு கப்பலுக்கு மாத்திட்டு போகும். அதுதான் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து எங்க இந்தியாவில் வந்து எது அப்படின்னா இந்தியாவுடைய முதல் டெடிகேட்டட் டீப் வாட்டர் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் வந்து அந்த துறைமுகம் பேர் வந்து விலிஞ்சம் இன்டர்நேஷனல் சீபோர்ட். எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. ரைட்டா, கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுல ரைஸ் இருக்குல்ல, ஸோ அரிசியினுடைய அறிவியல் பெயர் என்ன? அரிசியினுடைய அறிவியல் பெயர் என்ன? ஒரைசா சட்டிவா. ஒரைசா சட்டிவா. அடுத்து கோதுமையினுடைய அறிவியல் பெயர் என்ன? கோதுமைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஓகே, அடுத்தது ஸோ இது வந்து இந்தியாவினுடைய முதல் டீப் வாட்டர் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் எது அப்படின்னா வந்து திருவனந்தபுரம், கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விலிஞ்சம் இன்டர்நேஷனல் சி போர்ட் தான். ஓகே, இந்தியாவில் வந்து டீப்பஸ்ட் ரொம்ப ஆழமான துறைமுகம் எது அப்படின்னு கேட்டால் அது விசாகப்பட்டினம் போர்ட். இந்தியாஸ் டீப்பஸ்ட் போர்ட் எது அப்படின்னா அது வந்து விசாகப்பட்டினம் போர்ட். விசாகப்பட்டினம் போர்ட் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அடுத்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட், இயற்கை துறைமுகம், நேச்சுரல் போர்ட் எது அப்படின்னா அது வந்து மும்பை துறைமுகம். மும்பை போர்ட். ஸோ இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து எத்தனை துறைமுகங்கள் வந்து இப்போதைக்கு இருக்குதுன்னா 13 இருக்குது. 13 மேஜர் போர்ட், 13 மேஜர் போர்ட் இருக்கா. அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் ஹேண்ட்லிங் போர்ட், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட், கண்டெய்னர் போர்ட், கண்டெய்னர் போர்ட். அது எதுனா ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட். ரைட்டா, இது எங்க இருக்குன்னா மும்பையில தான் இருக்கு, நவி மும்பை. அடுத்தது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட், அதிக அளவில் வந்து சரக்கை வந்து கையாளுவது எந்த துறைமுகம் அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட். ஸோ இது வந்து பராதீப் போர்ட், ஒடிஷால இருக்கக்கூடிய பராதீப். எங்க இருக்குதுன்னா அது வந்து ஒடிஷால இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க, சாச்சேட் அப்படின்ற ஒரு செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இது மெயினாக வந்து இந்த மழை, அதுக்கப்புறம் புயல், அதுக்கடுத்து நிலச்சரிவு, சுனாமி, அதுக்கப்புறம் காடுகளில் வந்து தீ வருது இல்லை அது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு அலர்ட் வந்து கொடுக்கும். ரைட்டா, மெயினாக வந்து என்ன கொடுக்கும்னா அலர்ட் வந்து கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கு. அதுதான் சாட்சேட் அப்படின்ற ஒரு செயலி. அடுத்து கும்பமேளா வந்து நடந்திருக்கு. அது வந்து கும்பமேளா வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா பிரயாக்ராஜ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜில் வச்சு தான் நடந்துச்சு. எல்லா 12 வருஷத்துக்கும் ஒரு தடவை நடக்கிறது தான் கும்பமேளா. ரைட்டா, அடுத்தது வக்ஃப் திருத்த சட்டம். ரைட்டா, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இது எந்த சட்டத்தை வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னா 1995 சட்டத்தை தான் திருத்தம் செஞ்சிருக்காங்க. இதை வந்து சட்டசபையில வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா அது கிரண் ரிஜிஜு. இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு, உமீது சட்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க, உமீத் சட்டம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டேட் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபால பாஸ் ஆனது 3/4/2025, ராஜ்யசபால பாஸ் ஆனது 3/4/2025, பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தது வந்து 6/4/2025. ஓகே,
ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கான நேஷனல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, திருப்பி இதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு இன்னும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கு, ஆபிச்சுவரிஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் நியூஸ் இருக்குது, திட்ட ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.